வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. அதாவது இடி ரெய்டு நடந்தாலும் நடந்தது பலவிதமான விஷயங்கள் வெளியில் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, நள்ளிரவில் ஹோட்டலுக்கு சென்ற செந்தில் பாலாஜி, அந்த ஹோட்டலில் ஏற்கனவே தங்கியிருந்தார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். அமலாக்கத்துறை அதிகாரிகளை பார்த்து ஓட்டம் பிடித்த செந்தில் பாலாஜி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இடி யார் கதவை தட்டப்போகுது, பெருமளவுக்கான முறைகேடுகள் நடக்குது. இதில் ஜெகத்ரட்சகன் அப்படிங்கிற ஒருவர் ஏற்கனவே ஒரு வீட்டில் ரெய்டு நடக்கும்போது இனிமேல் பழையபடி அவரால் பணத்தை எடுக்க முடியுமா? இன்னும் ஒரு 4-5 அமைச்சர்கள் மேலே ரேடாரில் இருக்காங்க. ஏற்கனவே திமுக பல இடங்களில் பணம் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அந்த பணத்தை வெளியே எடுப்பதற்கான சிக்கல் வந்திருக்கு. பிஜேபிக்கு தேவை பணம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்டே நிறையா இருக்குது. அப்போ திமுகவிடம் பிஜேபி எதை எதிர்பார்க்கும்? எதையுமே எதிர்பார்க்காது. கெஜ்ரிவால்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்ததா? ஹேமந்த் சோரன்ட்ட ஏதாவது எதிர்பார்த்ததா? கவிதாவிட்ட ஏதாவது எதிர்பார்த்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்தியா முழுக்க அவங்க நிறைய பேரை சம்பாதிக்க விட்டுட்டு கடைசியாக கட்டம் கட்டுவார்கள். அப்போ வழியே போய் திமுக மாட்டிக்கிச்சான். செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவரை தாண்டி இன்னைக்கு மேல்மட்டம் வரைக்கும் அந்த கை நீளுங்கிற போது இந்த தகவல் ஏன்னா எதையுமே நம்ப முடியுமோ, எதுவுமே இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு தகவலும் புதுசு புதுசாகுது. எல்லா தகவலும் உண்மையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அரசியல் புரட்சியில் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்குமோ? ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு ரெய்டு நடந்தால் நார்மலாக என்ன நடக்கும்? குடும்பத்திலேருந்து எல்லோரும் விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்க? என்னென்ன கொண்டு போயிருக்காங்க, யாராவது ஏதாவது கேட்டாங்களா, இவ்வளோ விஷயங்கள் வரும். எங்கே போகும்போது எந்த ஆவணத்தை கொண்டு போனாங்க, ஏன்னா டாஸ்மார்க் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து போகிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கிட்டையும் கேட்டிருப்பாங்க, என்னங்க என்ன நடந்தது? செந்தில் பாலாஜிட்ட மட்டும் இல்லை, மது ஆலை அதிபர்கள்ட்ட உங்கள் இடத்துல என்ன நடந்தது, ஜெயமுருகன் உங்கள் இடத்துல என்ன நடந்தது, அக்காடில் என்ன நடந்தது, ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குதா, போகும்போது ஏதாவது கேட்டு போனாங்களா, மின்சார ரீடிங் எடுத்தாங்களா, இவ்வளோ விஷயங்கள் விவாதிக்கப்படும். அப்படி வந்த தகவல் என்னென்னா, என்னைக்கு பண்ணாங்களோ அன்னைக்கு நள்ளிரவே ஒரு நட்சத்திர ஹோட்டலில், ஜெமினி பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் ஆலை அதிபர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆலை அதிபர்கள் அவங்க தான் முதல்ல உள்ளே உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் தான் அமைச்சர் வந்திருக்காரு. அமைச்சர் ஒரு 20 நிமிடங்கள் தாண்டி அதுக்கப்புறம் தான் தெரியும், அதே எந்த இவங்க நட்சத்திர ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்காங்களோ அதே நட்சத்திர ஹோட்டல் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அமைச்சர் வேக வேகமாக வெளியேறிவிட்டார் அப்படிங்கிறது ஒரு தகவல். தொடர்ந்து இன்றைக்கி திமுகவை பதட்டத்துக்குள்ளாக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த இடி மேட்ரு. கடந்த முறை இடி வரும்போது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். எப்பயுமே ஒருத்தருடைய பதட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒருவரை கைது செய்யும் போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சிஎம் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அது பெரிய பரபரப்பாக பேசப்படுது. என்னங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறாரே, செந்தில் பாலாஜி கை வச்சிட்டாங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ திமுக தைரியமாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நடந்த ரெய்டில் அந்த மாதிரி வீடியோ வரல, அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான மூமெண்ட்டும் வரல. ஒரு துறை அமைச்சரும் ஒன்றும் சொல்லலை, யாருமே நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத போல பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், என்னங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, அமைதியாக இருக்காங்கன்னா என்னென்னா உள்ளுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டை பற்றியோ இப்போ திமுகவில் நிகழ்ச்சிகளை பற்றியோ மற்ற விஷயம் எதிலையும் கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. என்ன கவனம் செலுத்தியிருப்பாங்க, அடுத்து இடியோடைய அடுத்த மூவ் என்ன, சார்ஜ் ஷீட் எப்போ போடுவாங்க, என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை வச்சு நம்மளை எப்படி நோண்ட முடியும், அப்படி நோண்டாமல் இருக்கணும்னா நம்ம என்ன அது கைமாறு பண்ணணும், அப்படி ஏதாவது பிடிச்சிட்டா நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்கிற மாதிரி கடைநிலை ஊழியர்கள் சில தப்பு பண்ணால் நாங்கள் தப்பு பண்ண மாதிரி அர்த்தமானு கேட்குறாரு. அதுவும் அவர் என்ன சொல்கிறார், பழைய வரலாறு எடுக்கிறார். எடப்பாடி போன ஆட்சியில் என்ன பண்ணாங்களோ அதே தான் நாங்கள் பண்ணோம். இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லும்போது அதிமுகவையும் கோத்து விட்றாரு. அப்புறம் எந்த எஃப்ஐஆரை வச்சு உள்ளே வந்தீங்க, அதாவது நீங்கள் உள்ளே வந்தீங்க, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஏதாவது ஒரு சிறு துரும்பு கூட நான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா விரைந்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு அவர் சொல்ல. அவர் கேட்குறது என்ன, எப்போ எஃப்ஐஆர் போட்டிங்க, அதாவது கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக கேட்டோம் நம்ம யோசிக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், அதான் நம்ம கேட்போம். ஆனால் அவர் ரொம்ப இடியும் தப்பு பண்ணியிருக்குது, அதான் ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறார். நீங்கள் எந்த எஃப்ஐஆரை விட்டு உள்ளே வந்தீங்க, இதுக்கு பதில் இல்லை இடிகிட்ட. அப்போ இடி அப்படிங்கிறது எப்படி அணுக போகுது, அதிமுகவுடன் கூட்டணியாக இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். ஏன், ஒருவேளை இடி 2020 எடுத்தாங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை செந்தில் பாலாஜியை மட்டும் 2000 எப்போ திமுக வந்ததோ அப்போலேருந்து எடுத்தாங்கன்னா எடப்பாடியுடன் கூட்டணி. இதில் என்ன சிம்பிள் சைக்காலஜி, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கலாங்க. இந்த தடவை பிஜேபி இல்லைன்னா இன்னொன்று போடணும். சப்போஸ் 2020 அவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா எடப்பாடிக்காக அவங்க காத்திருக்காங்க. எடப்பாடி அவங்களுக்கு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு புரியும். அதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ எடப்பாடி என்ன நினைப்பாரு, அதனால தான் சும்மா சொல்லி வச்சார். பிஜேபி அதை 6 மாதம் கழித்து முடிவு பண்ணான்னு ஏன் சொன்னார் தெரியுமா,
ஏங்க எங்கள் மேலே இது நடவடிக்கை எடுக்காதுங்க, 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் நாட்களை இழுக்கிறார். விஜய் வந்துட்டா எடப்பாடியை பிஜேபி கழட்டி விட்டுவார், ஏற்கனவே கழட்டி விட்டவர் தான், அது பிஜேபிக்கு தெரியும், உஷாராக தான் இருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப என்னென்னா இப்போ காமெடி என்ன ஆச்சுன்னா, எந்த இடி, ஏன்னா இப்போ இடி அலுவலகத்தின் மீது போய் நீங்கள் தார் பூசுங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார், இது வரைக்கும் ரியாக்ஷனே இல்லை திமுகவில். இப்போ பூச வேண்டி தானே, எல்லா இடத்துலையும் பூசுறீங்களே, அங்கே போய் பூச வேண்டி தானேன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில்? இவங்க மிரண்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஹோட்டலில், அதையும் தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நட்சத்திர ஹோட்டலில் பணம் பதுக்கல், பல ஊர்களில் பணம் பதுக்கல். ஏற்கனவே அவங்க தம்பி வந்து அப்ஸ்காண்டில் இருக்கார். உச்சநீதிமன்றம் அடுத்து தீர்ப்பு வரப்போகுது. என்ன தீர்ப்பு? நீங்கள் அமைச்சராக தொடருங்களா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ இந்த கேஸில் மாட்டா இன்னொரு பெரிய விளைவுகள். ஏற்கனவே இருந்த கேஸுக்கு தான் 1.5 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தார். இந்த கேஸ் உள்ளே போனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் செலவழிக்கக்கூடிய பணம், செந்தில் பாலாஜி, அதையும் தாண்டி மீளக்கூடிய விஷயம். இப்போ வந்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சிக்கல் வந்தால் அப்பயும் ஸ்டாலின் வந்து நாங்கள் பிஜேபியை பாசிச பாஜகவை எதிர்ப்போம், அதுதான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அவங்க சொல்கிற டிமாண்டை ஒத்துக்குவாரா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, தொடர்ந்து சொல்கிறோம். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பல விஷயமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இடி எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் வரும். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இவர்களை டேமேஜ் பண்ணுவது. வரக்கூடிய தேர்தலில் திமுகவை டேமேஜ் பண்ண கூடாது. இடி யோக்கியமான அது யோக்கியம் நம்ம சொல்லவே இல்லை. இந்தியா முழுக்க இடி இந்த மாதிரி அடாவடித்தனம் தான் பண்ணணும். ஆனால் என்னென்னா இடியும் ஒரு மோசம், இவர்களும் யோக்கியமானவர்கள் இல்லைங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.